வாழைப்பழம் வந்து ஹேர் மாஸ்க்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஹேர் க்ரோத், ஹேர் டெக்ஸ்சர் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த வாழைப்பழம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பழுத்த வாழைப்பழம், சின்னதான பழம் 2 பழம் எடுத்துருக்குறேங்க. பச்சை பழம் இல்லாமல் மற்ற எந்த வாழைப்பழம்னாலும் நல்ல பழுத்த பழமாக எடுக்கும்போது ஹேர் மாஸ்க்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பழம் இல்லைன்னா சின்ன பழமாக இருந்தால் 2 பழம் எடுத்துக்கலாங்க. இப்போ இதை அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, அரிசி கழுவுன தண்ணி இல்லைன்னா சாதம் வடித்த கஞ்சி எடுத்துக்கலாங்க. இது வந்து ஹேர் க்ரோத்துக்கான நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது. அதோட ஹேரையும் நல்லா சாஃப்ட் அண்டு சில்கியாகவும் வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை எப்போவுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பாதாம் பிசின் வாழைப்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இதை வந்து நம்ம ஹேர்